தற்போதைய தாவேகா அரசு தன்னுடைய முதல் பட்ஜெட்டை வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. இந்த நிலையில் பாமக தரப்பிலிருந்து நிழல் நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து நியூஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், தமிழக அரசு எப்படியெல்லாம் வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் ஊழல் எந்தெந்த துறைகளில் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பாக பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இப்போ தாது மணல் இருக்குது. தாது மணலில் அந்த கார்பைட், இல்யூமினைட் அதெல்லாம் இருக்குது. அதில் மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. அதில் கொடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டலாம். ஏன்னா இதுக்கு முன்பு காலத்தில் நிறைய அது வந்து ஊழல் நடந்தது. அதனால தான் அதை நிறுத்தி தடை பண்ணியிருக்கிறாங்கல்ல. அது மறுபடியும் அந்த ஊழல்லாம் நீக்கிட்டு ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமை உருவாக்கி அது நிச்சயமாக அதில் வந்து வருமானத்தை ஈட்டலாம். ரெண்டாவது வந்து கனிம வளங்கள், இப்போ இந்த கிரனைட் குவாரி, இந்த கிரஷர், எம்சாண்டு, இது எங்கே பார்த்தாலும் இருக்கு. இதில் எங்கேயாவது பிடிச்சாங்கன்னா ஒரு அபராதம் ஒன்றுமே கிடையாது. அதில் சும்மா ஃபைன் மட்டும் ஒன்றும் இல்லாத ஃபைன் அவங்க கட்டிட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் கேரளாவுக்கு பார்த்தா அந்த தென் மாவட்டத்தில் அவ்வளோ பேர் காட்ஃபாதர்ஸ், எவ்வளோ பேர் காட்ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அமைதியாக ஜாலியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு புதிய அரசு வந்து நாங்கள் அவ்வளோ நடவடிக்கை எடுப்போம்னு நான் ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். 2 மாதம் ஆயிடுச்சு. அமைச்சர் பிரபு அவர் போய் பார்த்துட்டு வந்தார், ஒன்றும் நடக்கல. நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தேன் நான், இது விசாரணை பண்ணுங்க. அவர் போய் பார்க்குறப்போ அந்த லாரிஸ் எல்லாம் உள்ள மறைச்சிட்டாங்க கிராமத்தில். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வீட்டில், அவர் ஆஃபீஸ்ல இருந்தே அதை கண்காணிக்கலாம். கேரளாவுக்கு போகிற அத்தனை ஹைவேஸ்லயும் கேமரா, சிசிடிவி கேமரா போட்டு 24 hours அது கண்காணிச்சாலே போதும். எத்தனை வண்டி போகுது, எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, அந்த ஜிஐஎஸ் மேப்பிங்ல, சேட்டலைட் மேப்பிங்ல பார்த்து அந்த எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்த்து அவங்களெல்லாம் ஃபைன்ல அவங்க சொத்தெல்லாம் அபகரிக்கணும். அரசு வச்சு திருப்பி இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் இது ஒரு பக்கம், இது ரெகுலேட் பண்ணாலே போதும். இது இல்லாமல் பொது நிறுவனங்கள் இருக்கு. இப்போ போக்குவரத்து துறை இருக்குது, மின்துறை இருக்குது. இப்போ மின்துறையில் எப்படின்னா, இவங்க வந்து புதிய மின் திட்டங்களை எதுவுமே கொண்டு வரல. கடந்த திமுக ஆட்சியில் ஒரு புதிய மின் திட்டம் கூட கொண்டு இல்லை. இருக்கிற நிலுவையில் உள்ளது ஒன்று மட்டும்தான் திறந்தாங்க. அது கொஞ்சம் மூடிட்டாங்க, கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் சொல்லி மூடிட்டாங்க. ஏன்னா தனியார் கிட்ட மின்சாரம் எவ்வளோ வாங்குறாங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு வந்து 15 ரூபாய், அதிகபட்சம் 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு யூனிட் மின்சாரம். அரசு துறையில தயாரிக்கின்ற அந்த மின்சாரம் எவ்வளவுனா ₹2.90, ₹3.325 தயாரிக்கின்ற மின்சாரத்தை இவங்க 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு ₹5, ₹6, ₹7 அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. இதனாலதான் இவங்க கடந்த 10-15 வருஷமா இந்த அரசு மின்துறையில எந்த கவனமும், மின் திட்டங்கள்ல எந்த கவனமும் செலுத்தல. அவ்வளோ கொள்ளடிச்சு. இதை ரெகுலேட் பண்ணாலே போதும். கனிம வளத்துறை மூலமா 60,000 கோடி அளவுக்கு நம்ம வருமானம் கிடைக்கும்ன்றீங்க சார். அது 5 ஆண்டுகளுக்கு அல்ல ஒரு ஆண்டுக்கு நான் சொல்றேன். நான் சொல்றது ஒரு ஆண்டுக்கு நான் சொல்றேன். நான் இதெல்லாம் இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கடந்த ஆட்சி காலத்துல மணல் மூலமாக, ஆற்று மணல் மூலமாக அரசுக்கு வருவாயின்னு பார்த்து ஒரு வருஷம் 28 கோடி. 2021, 22, 23 தெரியல எனக்கு. 28 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மணல் எடுத்ததற்கு வருவாய். ஆக்சுவலா பார்த்தா அப்போ 43 குவாரிகள் இருந்து 23 ஏதோ ஒரு நல்ல ஒரு 23ல 46ல 23 வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு குவாரியில எங்களுக்கு வெளியில வர செய்திகள்லாம், ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 28 கோடி வரும். ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 28 கோடி. ஆனா ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள 23 குவாரியிலையும் ஒரு வருஷத்துக்கு 28 கோடி காமிக்கிறாங்க, கணக்கு காமிச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. இதெல்லாம் ரெகுலேட் பண்ணாலே நீங்க வந்து அப்போ ஒரு நாளைக்கு ஒரு குவாரியில ஒரு 20 கோடி வச்சுக்கீங்களா. ஐ மீன் நமக்கு குவாரி கூட நம்ம வந்து நம்ம மூடிடணும்னு சொல்லிட்டோம். இதுல நமக்கு வருமானம், வருவாயெல்லாம் தேவையில்லைன்னா ஆறுகள் தான் முக்கியம். ஆனா இவ்வளோ இதுக்கு காசு அடிச்சிருக்காங்க, கொள்ளடிச்சு. அந்த காசை எடுத்துட்டு திருப்பி வந்து நமக்கு கஜானாக்கு கொண்டு வரணும். யார் யார் எவ்வளவு அடிச்சாங்க, எவ்வளவு நிச்சயமா சாத்தியங்க. உறுதியா இப்ப இடி இருக்காங்கல்ல, அவங்களே வந்து 4,800 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து இந்த மேப்பிங் எல்லாம் பாத்துக்கிட்டு இவ்வளவு அள்ளணும், இவ்வளவு அள்ளி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். அவங்களுக்கு இடிக்கு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு நீங்க தமிழ்நாடு அரசு கொடுத்தாலே போதும். அவங்க இது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா எல்லாரும் விசாரணை பண்ணிடுவாங்க.